ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம எப்போராலேருந்து வீடியோ பிக் பாஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிக் பாஸ் இது வரைக்கும் நைட்லேருந்து ஓவராலாக இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சு, இப்போ கூட ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்திருந்தது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாமா? ஸோ வீடியோ சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ பிக் பாஸ், ஸோ அருண் அதாவது ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்னு பாட்டு தான் பாடணும். அந்த அளவுக்கு வந்து அருண் வந்து அப்படி பண்ணிகிட்ருக்காரு. டபக்கு டப்பா அருண் ஒரு ஹோஸ்ட்டை வந்து இவ்வளோ தூரம் தப்பாக பேசுவாங்களா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரோ வந்து இந்த மாதிரி கமலஹாசனை வந்து பேசும்போது ரெட் கார்டோ ஏதோ கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த தடவை இந்த வாரம் வந்து அருணுக்கு வந்து ரெட் கார்டு தருவாங்களா, இல்லை எல்லோ கார்டு தருவாங்களா, இல்லை வார்னிங் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. என்னை பொறுத்தளவு ரெட் கார்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தான் நான் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மோசமாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அருணோட ஃபேன்ஸ் எல்லாம் யாராவது இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. அவர் நல்லா தான் கேம் ப்ளே பண்ணுறாரு. ஆனால் எதுக்காக இப்படி பண்ணுறாரு, என்ன இவ்வளோ கோபம், இவ்வளோ விரக்தி அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை சாச்சனா வந்து எவிக்ஷன் ஆகும்போது முத்து நீ தாண்டா விளையாடணும், நீ தாண்டா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஒன்று. அதுக்கப்புறம் வந்து மஞ்சரியை வந்து தனியாக இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஒருவேளை அந்த காரணமாக இருக்கலாமோ, இல்லை போன தடவை அந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸில் வந்து மஞ்சரி, சாச்சனா, அதுக்கப்புறம் வந்து தர்ஷிகா இவங்க செஞ்சதெல்லாம் இது டாஸ்க்கு தானே, இதை வந்து நீங்கள் டாஸ்க்காக பாருங்கள், அவங்க டெவிலாக தான் அவங்க பண்ணாங்க, அவங்க கரெக்டாக தான் பண்ணாங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி சொன்னது இவருக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. ஏன்னா இவர் அந்த இடத்துல வந்து இவங்க இப்படி ரூடாக விளையாடுறது பிடிக்கலன்னு தான் சொல்லியிருப்பார் அருண். சரிங்களா? ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் தான் சப்போர்ட் பண்ணியிருப்பார். அதைத்தான் விஜய் சேதுபதி வந்து கேட்டிருப்பார், நீங்கள் என்ன கோவா கேங்கோடு சேர்ந்துட்டிங்களான்னு கேட்டதுக்கு தான் அவர் கோவம் வந்துருச்சு. ஸோ அதை வந்து அவர் முறைச்சி பார்த்தாரா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆமாம், நான் முறைக்கலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மழுப்பிட்டு இங்கே ஜாக்லின் கிட்டே வந்து நான் உண்மையிலே முறைக்கத்தான் செஞ்சேன், எனக்கு என்ன பயமா, வீக்கெண்டு வந்தால் நான் பார்த்துக்கிறேன். இப்போ கூட காலையில் கூட பார்த்தீங்கன்னா அந்த டீ போடுற இடத்துல வந்து சாட்டர்டே சண்டே தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதை சாச்சனா என்ன சொன்னாங்களோ அதே தான் அவரும் சொல்கிறாரு. ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து இதுக்கு கோவப்படுவாரா படமாட்டாரா என்னன்னே ஒன்றுமே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அருண் வந்து மார்க்கிங் பண்ணுறாரு, எல்லா ரூல்ஸையும் எதிர்த்து பேசுகிறாரு. சரிங்களா? கேமை அதாவது டாஸ்க்காகவே விளையாடலை, அது ஒன்று. அப்புறம் போன தடவை அவங்க சௌந்தர்யா ஜாக்லின் அந்த டாஸ்க்கை கெடுத்ததுக்கு தான் அத்தனை ரோஸ்ட் வாங்கினாங்க. இப்போ இந்த ஃபேக்ட்ரி டாஸ்க்கையும் கெடுத்துட்டு இருக்காரு அருண். ஸோ இதுக்கு ரோஸ்ட் வாங்குவாரா இல்லை இட்லி வாங்குவாரான்னு தெரியல. சரிங்களா? ஓகே. அப்புறம் வந்து நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு யார், அருண். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மஞ்சரிக்கு நான் வந்து மஞ்சரியை வந்து நான் வச்சு செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு லூஸ் டாக்கிங் விட்டுருக்காரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து ஒரு 4 பேர்த்து மேலே வந்து ரொம்ப சரியான வன்மம்னே நம்ம சொல்லலாம். முத்து, மஞ்சரி, ஜாக்லின், சௌந்தர்யா, ஓகேவா? ஸோ அருணுக்கு வந்து இவங்க மேலெல்லாம் சரியான வன்மம் இருக்குது. அப்புறம் நான் மஞ்சரியை வச்சு செய்ய போகிறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப ஒரு அநாகரிகமான ஒரு வார்த்தை. சரிங்களா? ஸோ ஓப்பனாக டாக் விட்றாரு, எனக்கு பயமே இல்லை, ஹோஸ்டாவது யாராவது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதியும் திட்டுறாரு, மஞ்சரியும் திட்டுறாரு, முத்துவையும் திட்டுறாரு, எல்லாத்தையுமே திட்டுறாரு. ஆக மொத்தம் இந்த வாரம் நம்ம தான்டா கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லி இறங்கி அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ விஜய் சேதுபதி மேலேயும் ஒரு வன்மை இருக்குது அருண் பிரசாத்துக்கு. ஸோ எப்படியும் நம்ம வெளியே போகிறது தானே, ஏதாவது செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரா என்ன அப்படிங்கிறதுன்னு தெரியல. சரிங்களா? ஸோ சவுண்டு வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஓ சூப்பர் அருண், 60 நாள் இதெல்லாம் எங்கே மறைச்சி வச்சுருந்தீங்க, 60 நாள் கேம் வெளியே வருதா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க கிண்டலுக்கு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அருண் வந்து ஒரு முடிவில் தான் இருக்கார், அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அருணுக்கு ஜால்ரா அடிக்கிறாரு நம்ம ராணவ். அருண் போகிற இடத்துக்குலாம் போயிட்டுருக்காரு, முத்துவை போய் அடிக்க போகிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பவித்ராவை வந்து ராணவ் சொல்கிறாரு, நீங்கள் பவித்ராவை இப்படி சொடக்கு போட்டு கூப்பிட்டீங்களா அப்படின்னு. உடனே முத்து இருந்துட்டு, நான் சொடக்கு போட்டு கூப்பிட்டுருந்தேன்னா குறும்படம் போடுங்க, கூப்பிட்டுருந்தேன்னா நான் இப்போயே கதவை திறந்து விடுங்க, நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி நான் கூப்பிடலை அப்படின்னா
சத்யாவும் ராணவும் தான் அந்த பிரச்சனையை பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு முத்துக்கிட்ட. அவங்க 2 பேரும் வெளியே போகிறதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்புறம் அதையெல்லாம் பார்த்துட்டு இல்லை நான் கூப்பிடல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சங்காட்டி மறுபடியும் வந்து ராணவ் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. ஆக்சுவலாக ராணவ் வந்து எந்த கேஸில் சேர்க்குறதுனே தெரியல கைஸ். அதான் பேசுகிறது, அதான் இந்த கண்டஸ்டண்ட்டை பொறுத்தளவு நான் தான் நேற்றே சொல்லியிருப்பேன், என்ன தப்பு என்ன பண்ணாலும் சாரி, லாஸ்ட்டில் வந்து ஒரு சாரி ஒரு மன்னிப்பு கேட்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதைத்தான் இந்த கண்டஸ்டண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. அன்ஷிதா அப்படி தான் பண்ணாங்க. இப்போ அருண் ப்ரோ வந்து பாருங்கள், இப்போ மேனேஜராக ஸ்வாப் ஆக போகிறாராமா, முத்து வந்து லேபர் ஆக போகிறாராமா, இந்த ஸ்வாப்பிங் நடக்க போதாமா. அப்புறம் பவித்ராவும் மேனேஜருக்குள்ளே வராங்களாமா. ஸோ இவங்க சௌந்தர்யாவும் ரஞ்சித்து இந்த ஸ்வாப்பிங் நடக்காது அப்படின்னு சொல்லி யூகமாக சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல. ஸோ இது வரைக்கும் நடந்தது எல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அருண் வந்து ஆட்டமாக ஆடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த தடவை வந்து விஜய் சேதுபதி வந்து இதை அனலிசிஸ் பண்ணணும், கேட்கணும். ரெட் கார்டு கொடுப்பாரா என்ன அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம நடந்தது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். ஸோ இது இனி ப்ரோமோ 2 ப்ரோமோ 3 வரும், நம்ம அதை ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அப்புறம் ஓவராலாக எல்லாம் சேர்ந்து நம்ம நைட்டு வந்து ஒரு வீடியோவாக சாயந்தரமாக நம்ம வீடியோவாக ஒரு பார்த்துடலாம். சரியா? ஸோ வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ். பாய். உங்களோட நிறை குறைகள் ஏதாவது கமெண்ட்ஸில் இருந்தால் போடுங்க, லைக் பண்ணுங்கள், நம்ம எப்பட்றாவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பிக் பாஸில் வந்து எனக்கு இப்போ 2 கமெண்ட்ஸ் வந்திருந்தது, நல்ல கமெண்ட்டாக வந்திருந்தது. இதை வீடியோவுக்கு அந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸில் வந்து நான் பேசியிருப்பேன், அதுக்கு 2 கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே கைஸ், பாய். சாயந்தரம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இடையில ஷார்ட்ஸில் நான் போட்டுகிட்டே இருக்கேன், என்னென்ன கண்டென்ட் வருதோ அதை ஒவ்வொரு ஷார்ட்ஸாக நம்ம பார்க்கலாம். சரியா? ப்ரோமோ எல்லாமே. பாய் கைஸ்.